வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சாட்டர்டே. கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தால் தான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஒரு சின்ன வீடியோ போடுவோம். ஓகே, வீடியோனா அதான் ஒன்லி வாய்ஸ் மெசேஜ். நம்ம சில நேரத்தில் கொஞ்சம் அவசரமாக வெளியே போவோம். என்ன அப்படி போகிற நேரத்துக்கு பெட்ரோல் வண்டியில் பார்த்தா பெட்ரோல் ரிசர்வில் இருக்கும். நமக்கு டவுட் போய் வரத்துக்குள்ள அது ஏன்னா காலியாகிட்டே போதுன்ட்டு பயந்துட்டு பெட்ரோல் பங்க் போனால் நம்மளே அவசரமாக போவோம். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவாங்க கதையான்னு. அங்கே போனால் அங்கே ஒரு கூட்டம் இருக்கும். அதையும் கிராஸ் பண்ணி போனால் நம்மளை முன்னே இருக்கணும். அப்போ தான் மெதுவாக போயிட்டு டேங்க்கு திறப்பான். பாக்கெட்லேருந்து பைசா 500 கொடுப்பான். சேஞ்ச் இருக்கான்னு கேட்பான். இது மாதிரி கொஞ்சம் இது அங்கேயே 10 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் கடுப்பு ஏற்றும் நேரம் அது. அதேமாதிரி ஏடிஎம்மில் பணம் எடுக்க போனால் கூட நம்மளுக்கு முன்னே ஒருத்தருக்கு நம்மளுக்கு ஏடிஎம் கார்டை போட்டு எடுத்துகிட்டு பின்னு தப்பாக போட்டு என்கொயரி போய் பேலன்ஸ் தான் பார்த்துட்டு இதை மாதிரி அவர் வேலைலாம் அவர் செய்வார். அதை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். சிக்னல் வந்தோடனே எல்லாம் போயிடுவாங்க. நம்ம முன்னேறவங்க மட்டும் போகாமல் அந்த டைமில் தான் வண்டி ஆஃப் பண்ணியிருப்பான். ஏன்னா அவர் சேவ் பண்ணுறான் பெட்ரோல் போடுறான். ஆனால் சேவ் பண்ணிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுறங்க. நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். டோல்கேட்டில் எல்லா லைனும் கிளியர் ஆகும். நம்ம லைன் மட்டும் அப்படியே நிற்கும். ஏன்னா அங்கே ஒருத்தன் அந்த பாஸ்வேர்டு தகராறில் சண்டை போட்டுருப்பான். இது ஒரு விஷயம். ஹோட்டலுக்கு போய்ட்டு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணால் நம்ம ஆர்டர் எதிர் சீட்டுக்கு போயிட்டு அவன் நான் இது பண்ணலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்மகிட்ட வரும். இப்படி ஒன்று நடக்கும். அப்புறம் பேங்க் மேனேஜரை பார்க்க போய் ஏதோ நம்ம லோனுக்காக எதுக்காக போயிருப்போம். போனால் அங்கே ஒருத்தன் மொக்க போட்டுன்னுப்பான். அவன் வீட்டு கதை, அந்த கதை, இந்த கதை. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பு வரும். பஸ்ஸில் நம்மளுக்கு பின்னாடி அடுத்த ஸ்டாப்பில் இறங்க வேண்டியவங்கிட்ட, அதாவது நம்மளுக்கு பின்னாடி ஏறினோமே நம்மளுக்கு முன்னே போய் சீட்டில் உட்காருவான். அடுத்த ஸ்டாப்பில் இறங்க கரெக்டாக நோட் பண்ணி அவன் இறங்கிடுவான். அதை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாகும். சூடாக வடை இருக்கான்னு பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் வெந்தாளி வந்திருக்கான்னு 20 வடையை பார்த்து வாங்கி போயிடுவான். டீ கடையில் போய்ட்டு வடை வாங்கலான்னு போனால் திடீர்னு யாரோ ரிலேட்டிவ் வந்துட்டாங்கட்டு இருக்கிற வடையெல்லாம் அவன் பொறிக்கும் போயிடுவான். அதே மாதிரி சாப்பாடு கல்யாண பந்தியில் இப்போல்லாம் க்யூ இல்லாத பந்தி கிடையாது. சாப்பிடும்போது பின்னாடி ஒரு 2 பேர் நிற்பாங்க. சரி நம்ம டேர்ன் வருது இவன் எழுந்துப்பான் போது இவன் நம்ம முன்னே சாப்பிட்றோம் என்ன பண்ணுவான், டேய் மாப்பிள்ளை எங்கே வா, நான் எழுந்து போகிறேன் எங்கே வா, அவனுக்கு இவன் இடம் போட்டு போவான். இதெல்லாம் பார்க்கும்போது இது எதேச்சியாக நடக்குதா இல்லை நம்ம ராசி நட்சத்திரமா, நம்ம லக்கா அப்படின்னு தான் தோணுது. சம்டைம்ஸ் ரொம்ப கடுப்பாயிடும். நீங்களே பார்த்துட்டீங்களா, நீங்கள் அனுபவிச்சிருக்கேன், எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். நான் இதை நிறைய பேஸ் பண்ணியிருக்கேன், ஜாலியாக எடுத்துருப்பேன். ஓகேங்களா, மீண்டும் சந்திப்போம். பிறகு இதை மாதிரி எப்போனா நான் சில நேரத்தில் பேச, ஆனால் கண்டுக்காதீங்க. ஓகேவா, பாய்.